இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டிக்கெட்ல ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவுக்கு கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன். படத்தோட ஒன்லைனை பொறுத்தவரை புதுசா கல்யாணமான தம்பதிகள் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட வின் பண்றாங்க. அப்படி வின் பண்ண அந்த ஒரு கிஃப்ட் ஒரு கடிகாரமா இருக்கு. அந்த கடிகாரத்திலுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த ஒரு கடிகாரத்துல 11:05 ஆயிடுச்சுன்னா வீட்டுல விசித்திரமா என்னமோ நடக்குது. அது பேயா இல்ல மனுஷனா இல்ல வேற ஏதாச்சமா அப்படிங்கிற மாதிரி நம்மளே குழப்பி விட்டு இருப்பாங்க. அப்படி படம் முழுக்க ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா 2023ல ஹிந்தில ரிலீஸ் ஆன தி ஒய் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு வயசான தாத்தா ஒரு ஸ்பெஷலான கடிகாரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா ஒரு ஃபேமிலி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. சடனா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அந்த ஒரு இடத்துல நடக்குது. ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு கீழே விழுவுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே போல ஒரு டெடி பொம்மையும் ஒரு மொபைலும் அந்த ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஒரு போனுமே போன் கால்ல இருந்திருக்கும் போல. ஒரு சின்ன பாப்பா எங்கம்மா இருக்கீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சு 5 மாசம் கழிச்சு ஒரு கொரியர் ஆபீஸ காமிக்கிறாங்க. அங்க வேலை செய்யறவங்க அங்க இருக்கிற லோட் எல்லாம் இறக்கி போறப்ப அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய கடிகாரத்தையுமே வந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க. அதுல ஒரு ஒர்க்கர் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு போகும்போது அங்க இருக்கிற கடிகாரம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலை செய்யும். பட் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த ஒரு ஒர்க்கருமே அந்த ஒரு இடத்தை விட்டு போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த ஒரு கடிகாரத்தை காட்டுவாங்க. அப்பதான் இந்த ஒரு படத்தோட டைட்டிலே போடுறாங்க. டைட்டில் முடிஞ்சதுமே கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீட்டை காட்டுறாங்க. வீட்டை திறந்து உள்ளார வர இவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின். தன்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்களால சுத்தமா பேசவே முடியாது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி அவங்களோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு முழுக்க லோ வோல்டேஜா இருக்கு. அதாவது இங்க அடிக்கடி இப்படிதான் இருக்கும். வீட்டு சாவியை வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டியுமே இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புது. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி சோபா ஜாமா எல்லாமே நாளைக்கு காலையிலே வந்துரும்டா. அதே போல புதுசா கல்யாணமான ஜோடிக்கு கிஃப்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நான் அதை கிளைம் பண்ணிடுறேன். நாளைக்கு உங்க வீடு தேடி வந்துரும்டா அப்படின்னு சொன்னதுமே அடுத்த நாள் நம்ம ஹீரோட வீட்டுக்கு கொரியர் ஆபீஸ்ல இருந்து சோபால இருந்து எல்லாமே வந்து இறங்கிடும். இந்த சோபா பர்னிச்சர் எல்லாமே வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுது. பட் இவங்க வந்து ஒரு கிஃப்ட் வின் பண்ணிருக்காங்களே. அந்த ஒரு கிஃப்ட உள்ளார எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் வீட்ல சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பார்சலை உள்ளார கொண்டு வர அங்க விளக்குல இருந்த நெருப்புமே வந்து அணைஞ்சிடும். காத்துல தான் அணைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுமே அங்க வீட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து சாத்திடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் நேத்து எடுத்து வந்த பார்சலே வந்து அவங்க பாக்குறாங்க. என்னடா இங்க பார்சல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கல்யாணத்துக்காக கிஃப்ட் வந்ததுன்னு தெரியுது. நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு பார்சலை பிரிச்சு பார்க்கும்போது அதுல அந்த ஒரு கடிகாரத்தை திறக்கிறதுக்கான சாவி இருக்கு. அந்த ஒரு சாவியெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு கடிகாரத்தை வந்து ஆன் பண்ணிடுறா. ஆன் பண்ணதுமே டிஜிட்டல் மாதிரி அந்த ஒரு கடிகாரத்துக்கு நடுவுல ஒரு லைட் அடிக்குது. அந்த ஒரு சின்ன ஓட்டையில என்ன இருந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க சடனா அந்த ஒரு இடத்துல ஒரு உருவம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினி பயந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்திலே அந்த ஒரு கடிகாரத்துல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. அது ஒரு வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயினி பாத்துறா. அதுலயும் ஒரு இடத்தை பார்த்ததுமே தலை சுத்தி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஈவினிங் ஹீரோயினை செக் பண்ண டாக்டருமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவுமே இந்த மாதிரிலாம் நடந்தது இல்ல, ஆனா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனாலதான் இப்படி மாறி இருப்பா அப்படின்னு சொன்னதும் நம்ம டாக்டருமே நீங்க அவங்கள சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இன்னொரு தடவை ஏதாச்சும் அவங்களுக்கு இதே மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. சோ முன்கூட்டியே எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டருமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த ஒரு கனவுல ஒரு கொடூரமான பேய் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்கும் நடுவுல கூட்டிட்டு போகுது. அந்த ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கடிகாரம் இருக்கு. அந்த ஒரு கடிகாரத்தை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஸ்மோக் வழியா அந்த ஒரு பேயுமே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துருது. சோ தூக்கத்துல எழுந்ததுக்கு அப்புறம் தான் இது கனவு அப்படிங்கறதே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போய் நம்ம ஹீரோ பயங்கர திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டர் சொன்னதுல இருந்து அவரோட ஒய்ஃபை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலே வீட்ல இருக்கிற அவரோட ஒய்ஃபுக்கு வந்து மெசேஜ் பண்றாரு. இங்க நம்ம ஹீரோயினும் என்ன வேலை பார்க்காம மெசேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவங்களுமே வந்து ரிப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டரை டைப் பண்ண வாட்ஸ்அப்ல ஒய் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் நம்ம ஹீரோக்கு சென்ட் ஆகுது. அதோட கரெக்டா இந்த டைம்ல கடிகாரத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. திரும்பவுமே கடிகாரத்துல ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் கடிகாரத்தை பார்க்க போறாங்க. அப்போ வீட்டுக்கு
வெளியில காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு நம்ம ஹீரோயினி பார்க்க போனா நம்ம தீக்ஷாவோட மாமா தான் ஹீரோயினிய பார்க்க வந்திருக்காரு. ஈவினிங் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இன்னுமே இந்த ஒரு வீடு நம்ம தாத்தாவோட பேர்ல தான் இருக்கு, அங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயுமே நம்ம முடிவு பண்ணியாச்சு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு வீட்ல இருந்து நம்ம தீக்ஷா பேர்ல இந்த ஒரு வீட்டை முடிச்சு கொடுக்குறேன், நான் சொல்ற டேட்டுக்கு மட்டும் தீக்ஷாவை கூட்டிட்டு அவளோட ஒரு கையெழுத்து வேணும்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போறாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோயினோட மாமா இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் வந்து இவரை எழுப்பி விட்டுடுது. இந்த நைட்ல என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கீழே போய் பாக்குறாரு. கீழே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சத்தம் கடிகாரத்துல இருந்து வருது. என்ன சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல அலாரம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ரூமுக்கு போறாரு. பட் ரூமுக்கு போகும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினியோட மாமா கத்திக்கிட்டே கீழே விழுவுறாரு. ஏதோ ஒண்ணு இவரை இழுத்துட்டு போகுது. சத்தத்தை கேட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோவும் அவர் விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அதனாலேயே அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவரை மீட் பண்ணி பேசுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட மாமா இந்த ஒரு வீட்ல இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, நேத்து நைட்டு இந்த ஒரு வீட்ல ஒரு பயங்கரமான ஆவியை பார்த்தேன், அது என்ன ரூமுக்கு போக விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு, இங்க பாரு தீக்ஷாவை இந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறது சேஃப்டி கிடையாது, கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த வீட்ல இல்லாம கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொன்னதும், அட போங்க அங்கிள், உங்களுக்கு நடந்ததை நான் பார்க்கலன்னு நினைச்சீங்களா, நேத்து நைட்டு நான் வெளியில வந்து பார்த்தேன், நீங்க துணி துவைக்கிற லிக்விட்ல வலிக்கு தான் விழுந்தீங்க, அதை சமாளிக்க பேய் பூதெல்லாம் காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்ல அவருமே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையா தாண்டா தெரியுது, ஏன்னா உன்னோட ஒய்ஃபோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு தெரியும்ல, ஏண்டா அவர் தான் இந்த வயசான காலத்துல பேய் பூதன்னு சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு கூட அறிவு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி கிட்ட இருந்து நேத்தி வந்த மெசேஜை இன்னைக்கு தான் பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோயின் வீட்ல என்னமோ விசித்திரமா நடக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண அந்த ஒரு மெசேஜ் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே ஒரு சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. மறுபடியுமே கடிகாரத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. பாத்ரூம் கண்ணாடியில ஒய் அப்படிங்கிற லெட்டருமே தண்ணிலே உருவாகுது. வீட்ல என்னென்னமோ சத்தம் கேக்குது. குறிப்பா பாத்ரூமுக்கு பின்னாடி ஜன்னல்ல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயத்திலே கீழே ஓடுறா. நல்ல வேளை வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பட் அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த பார்வையிலேயே அந்த ஒரு கடிகாரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நிலைமை மோசமா இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோவும் ஒரு சைக்காட்ரிஸ்ட கூப்பிடுறாரு. அவருமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கறனால வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி உள்ள எல்லா இடத்தையுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு இடிஞ்ச கட்டடம் இருக்கு, ரொம்பவுமே டேமேஜ் ஆகி இருக்கு. அத நம்ம சைக்காட்ரிஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு வீட்ல வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டியுமே, யார் சார் நீங்க, உங்களுக்கு என்ன இங்க வேலை, இந்த ஒரு இடத்துல எல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் இவனோட ஃப்ரெண்டு தான், வீடை சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹோமா ஸ்டேஜ்ல போயிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட் சொல்றாரு. அவருமே இதெல்லாம் கேட்டு இந்த ஒரு கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் போல, முதல்ல அவங்க மனநலத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்காக இந்த ஒரு வீட்டை முழுக்க கேமரா செட் பண்ணி வைங்க, நீங்க இந்த ஒரு வீட்ல பேய் இருக்கிறத நம்பலனாலும் நான் இந்த ஒரு வீட்ல என்ன பாக்குறேனோ அதை வச்சுதான் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திடீர்னு ஏந்திரிக்கிறாங்க. ஏதோ உடம்புல பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க, கடைசியில அது ஒரு கனவா இருக்கு. பட் இந்த ஒரு கனவு நம்ம ஹீரோவுக்கு தான் வந்திருக்கு. பயத்துல எழுந்து உட்கார அன்னைக்கான இரவுமே போயிடுது. அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரி வீடு முழுக்க கேமராவை செட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 3 இடத்துல முக்கியமா கேமரா செட் பண்ணிருக்காங்க. வீடு முழுக்க கேமராவை செட் பண்ணிட்டு நம்ம சைக்காட்ரிஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அபிக்கு இதெல்லாம் பார்த்து பயம் தாங்க முடியல. பயத்துல பாத்ரூம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அபியுமே ரெஸ்ட் ரூம் போறாரு. அப்படி அவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது மணி சரியா 11:05 ஆகுது. வீட்ல இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே அணைஞ்சு எரித்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயம் தாங்க முடியல. அப்படியே ஒரு இடத்துல ஒரு உருவம் வந்து ஏந்திரிக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம் போனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்க இருக்கக்கூடிய பைப்பை ஓபன் பண்ணி பாக்குறாப்ல, அங்க தண்ணி வரல. கண்ணாடியில பின்னாடி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உருவம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட தூக்கி வீசிறியது. அதே சமயம் பெட்ல தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுமே பேய் மாதிரி ஏஞ்சி உட்கார்ந்துறா. இத பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க, டேய் தீக்ஷா பேய் மாதிரி ஏஞ்சி உட்கார்ந்திருக்காடா, அது என்னன்னு பாறா அப்படின்னு சொல்லி கத்துறான். பட் உள்ள பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அமைதியா தான் தூங்கிட்டு இருக்கா. இவனுமே எவ்வளவோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி பார்க்கறான், பட் நம்பவே மாட்டேங்கிறான். அதனாலே அங்க இருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட நான் பார்த்தேன், லைட் எல்லாம் அணைஞ்சு எரிஞ்சிச்சு, பின்னாடி ஒரு உருவம் என்ன தூக்கி போட்டு அடிச்சிச்சு, நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே இப்ப கூட லைட்டை போட்டு பாரு அணைஞ்சு தான் எரியுது, எல்லாத்துக்குமே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல இங்க நம்ம சைக்காட்ரிஸ்ட் ஒரு இடத்தை பாக்குறாரு. இந்த ஒரு வீட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா வித்தியாசமா வெளியே என்னமோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம சைக்காட்ரிஸ்ட் வந்து பாக்குறாரு. இவங்க மேல ஒரு டவுட்டோட வீட்ல இருக்கக்கூடிய கேமராவை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோயின் வீட்ல என்னமோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதோட ஒரு மிகப்பெரிய விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு சரியா 11
11:05 தான் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறத நோட் பண்ணி உண்மையை சொல்லுங்க, அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நம்ம தீக்ஷாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. நானும் தீக்ஷாவும் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம். என்னதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு அனாதையா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம். அதாவது எனக்கு ஒண்ணுனா அவ இருப்பா, அவளுக்கு ஒண்ணுனா நான் இருப்பேன். இப்படி நாங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்க, ஒரு நாள் அவகிட்ட நான் சொல்றது கேப்பில்ல அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கி அவகிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவும் அப்பாவும் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க, தயவு செஞ்சு என்னோட ஒரு பொண்ணை என்கிட்டே கொடுங்க. அவ பிறக்கும் போது எங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகல, அதனாலதான் இந்த ஒரு இடத்துல விட்டுட்டோம். இப்ப 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே எங்களுக்கு குழந்தை பிறக்கல. என் வாழ்க்கையில பண்ண பெரிய பாவமே இதுதான். அதனால தயவு செஞ்சு எங்களோட குழந்தைய எங்க கிட்டே ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நானுமே அவங்க பேசினத வெளியில நின்னு கேட்டேன். நானுமே அது தீக்ஷா கிட்ட சொன்னதும் அவளுமே அழ ஆரம்பிச்சுட்டா. இத்தனை வருஷம் பார்க்க வராதவங்க இன்னைக்கு மட்டும் எதுக்கு பார்க்க வராங்க, என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல, நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க மறந்துடாத அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போன அந்த ஒரு தீக்ஷா தான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன சர்ப்ரைஸ் பண்ற விதமா அவ ஃபேமிலி கூட வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. எனக்கு ஆரம்பத்துல அங்க ஆக்சிடென்ட் ஆனது யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைச்சேன். பட் அவ கையில வச்சிருக்கிற போனை பார்க்கும்போது தான் என்ன கல்யாணம் பண்றதுக்காக நேர்ல சர்ப்ரைஸ் பண்ண ஃபேமிலியா வந்திருக்காங்க. பட் அவங்க வர வழியிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவங்களால பேசவே முடியாது. விஷயம் தெரிஞ்ச அவங்க மாமா தான் எங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில என்னாலதான் அவளோட ஃபேமிலியை இழந்தான்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுமே பழைய மாதிரி ஆயிராங்க. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ சொன்ன கதையால பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதே போல நம்ம சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் இருந்த மாதிரி யூவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான், அடுத்த நாள் ஆகுது, நம்ம சைக்காட்ரிஸ்டும் அவங்க நல்லபடியா ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்துட்டு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க இப்படி சந்தோஷமா இருக்க அந்த ஒரு கடிகாரத்துல மணி 11:05 ஆகுது. நம்ம சைக்காட்ரிஸ்டுமே அங்க இருக்கக்கூடிய கடிகாரத்தை பாக்குறாரு. கரெக்டா 11:05 ஆனதும் அந்த ஒரு கடிகாரத்துல வர சத்தத்தால நம்ம ஹீரோனியோட மெண்டல் ஹெல்த் வந்து டோட்டலா வந்து மாறுது. இத பார்த்து நம்ம சைக்காட்ரிஸ்டும் அந்த ஒரு கடிகாரத்தை போய் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு கடிகாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு கடிகாரம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, நான் தான் சோபாவா ஆர்டர் பண்றப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் தரதா சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் இந்த ஒரு கடிகாரத்தை கிஃப்டா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம சைக்காட்ரிஸ்டும் இந்த ஒரு கடிகாரத்தை போட்டோ பிடிச்சி இத கிஃப்ட் அனுப்புன கொரியர் ஆபீஸ்ல விசாரிக்கிறாங்க. அவங்களுமே இதை பார்த்துட்டு இந்த ஒரு கடிகாரத்தை நாங்க தான் இறக்கி வச்சோம், பட் இதை நாங்க வேற இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா விசாரிக்கும் போது கடைசியில இந்த ஒரு கடிகாரத்தை 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஒரு ஃபேமிலியோட போட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு ஃபேமிலியோட போட்டோவை பாக்குறாரு. பட் அந்த போட்டோவை வாங்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஒரு போட்டோல இருக்கிறவங்கள ஏற்கனவே நம்ம ஹீரோ பார்த்திருக்காரு. நம்ம ஹீரோமே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் நான் இவங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா, 5 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் ஃபேமிலி கூட கார்ல வந்துகிட்டு இருக்கப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த ஒரு கார் மரத்துல மோதியும் இவங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல விழுந்துட்டாங்க. நான் அங்க வந்து பார்க்கும்போது பைக்ல வந்தவன் கல்லுல மோதி இறந்துட்டான். ஆனா அவன் கூட வந்த அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருக்கக்கூடிய கார்ல இடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தா. என்னால அந்த ஒரு இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தீக்ஷா வர உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே என்னோட மண்டிக்கெல்லாம் ஓடல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு ஏதாச்சும் ஆம்புலன்ஸ்காச்சும் வர சொல்லி இருந்திருக்கலாம், அதுக்கு பழி வாங்குற விதமா நேர்ல வந்திருக்கணும், எதுக்கு மறைமுகமா வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே இன்னும் உனக்கு புரியலையாடா, அவதான்டா நம்மள பேயா வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கா, நான் சொன்னாதான் நம்ப மாட்டேன், அன்னைக்கு மாமாவும் அதே தானடா சொன்னாரு, நாங்க ரெண்டு பேருமே பேய் பார்த்ததுக்கான சாட்சி இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம சைக்காட்ரிஸ்டும் அதே வீட்லயே இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு சரியா 11:05 ஆகுது. வீட்ல இருக்கக்கூடிய லைட்டுமே மறுபடியும் அணைஞ்சு எரியுது. கீழே கடிகாரத்தோட சத்தத்தெல்லாம் கேட்கறத நம்ம சைக்காட்ரிஸ்டும் நோட் பண்றாரு. அதே நேரத்துல அவரோட கதவும் ஆட்டோமேட்டிக்கா மூடிடுது. இங்க கீழே நம்ம ஹீரோனிக்கு அந்த ஒரு சவுண்டால மறுபடியுமே பிரச்சனை கொடுக்குது. அந்த ஒரு சத்தத்தை போய் ஆஃப் பண்ணலாம்னு நம்ம ஹீரோவுமே கீழே போய் பார்க்கும்போது யாரோ அந்த ஒரு கடிகாரத்துல இருந்து அந்த ஒரு பாக்ஸை மட்டும் பிரிச்சு வெளியில வச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோவும் சைக்காட்ரிஸ்ட் சொல்லலாம்னு போகும்போது ரூம்ல வந்து பார்க்கும்போது அவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே அவரை தேடி பாக்குறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே வீட்ல இருக்கக்கூடிய கேமரா ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சைக்காட்ரிஸ்டும் கீழே போயிட்டு அங்க கடிகாரத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. அந்த ஒரு கடிகாரத்தையே அவர் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்க சடனா அவர் நின்னுகிட்டு இருந்த அந்த ஒரு ஃபுட்டேஜ் டோட்டலா வந்து ரிமூவ் ஆகுது. என்னடா நடக்குதுன்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னதானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்காட்ரிஸ்டும் உட்காந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இவன் நீங்க நினைக்கிறது போலவே இந்த ஒரு வீட்ல பேய்ங்கிறது கிடையாது. என்ன சொல்றீங்க, பேய் கிடையாதா? இத்தனை நாளா இந்த ஒரு வீட்ல பேய் இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்புனீங்க, ஆனா இது வரைக்கும் நடந்ததுல கொஞ்சம் கூட நான் பேய பார்க்கல. பேய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் முக்கியமா 2 இடத்துல கேமரா வச்சிருந்தேன், ஒன்னு ஹால்லயும் இன்னொன்னு கடிகாரத்துலயும் வச்சிருந்தேன். எப்பெல்லாம் கடிகாரத்துல மணி 11:05 ஆகுதோ அப்பெல்லாம் வீட்ல இருக்கக்கூடிய
லைட் அணைஞ்சு எரியும். அதுக்கு காரணம் அந்த ஒரு கடிகாரத்தை யாரோ ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க. 11:05க்கு யாரோ அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த ஒரு கடிகாரத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஒரு பேட்டரியுமே அதிக வோல்ட்ல இருக்கறனால வீட்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாமே அணைஞ்சு எரியுது. இது கடிகாரத்தோட முதல் சீக்ரெட். அதே போல அந்த ஒரு கடிகாரத்துல வரக்கூடிய அந்த ஒரு டிஜிட்டலும் கூடவே வரக்கூடிய அந்த ஒரு சவுண்டையும் நான் அதை தனியா எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள அவங்க ரீல்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் முறையில அவங்களோட போட்டோவை அதுல ரீல்ஸா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவுமே நான் தனியா பிரிச்சு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலி போட்டோ எல்லாமே இருந்துச்சு. பட் எதுக்காக அந்த ஒரு ஃபேமிலி கூட நம்ம தோட்டக்கார அம்மா இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு வீட்ல வேலை செய்யறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில இருந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலே அந்த ஒரு அழுகையுமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி வெளியில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வீட்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டியுமே அந்த நைட்ல ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்ல இருக்கக்கூடிய மெயினை வந்து ஆன் பண்ணி விட்டான். இத பார்த்ததுமே நேரா வீட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை மீட் பண்ணி எதுக்கு வெளியில தோட்டக்காரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதா, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம மெயினை இப்ப ஆன் பண்ண, நீ சொல்றியா இல்ல போலீஸுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல அந்த செக்யூரிட்டியுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றான். நான் ரொம்ப வருஷமா இந்த ஒரு வீட்ல தான் செக்யூரிட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தோட்டக்காரியோட சுகிலாவோட வீட்டுக்கு அவளோட பொண்ணும் மருமகனும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுல அவளுக்கு அவளோட பேத்தினா ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸ்கூல்ல படிக்கிற பாப்பா வீட்ல தங்க முடியாம ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கும். நம்ம சுகிலாவோட பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வீடை வாங்கி அதுல அவளோட பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கறது ஆசை. கொஞ்ச நாளைக்கு நீ ஹாஸ்டல்ல இரு, அப்பா பெரிய வீடு கட்டி தருவாரு, அந்த வீட்ல நீனு நானு பாட்டி எல்லாருமே இருக்கலாம், இப்ப நீ அது வரைக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அந்த ஒரு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த ஒரு வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம செக்யூரிட்டி அந்த ஒரு பொண்ணை பார்த்து கால் கடக்க இந்த ஒரு இடத்துல நிக்கிறீங்க, செலவுக்கு இந்த ஒரு காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஒரு பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு அப்படிங்கறது அந்த ஒரு சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். சோ இப்படி நல்ல ஒரு கனவோட இருக்கிற நம்ம தோட்டக்காரியோட பொண்ணு ரொம்ப மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆக்சிடென்ட் நடந்ததுமே அவன் இறந்துட்டான். பட் ஆனா அந்த ஒரு பொண்ணை நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டருமே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இவ உயிரோட இருப்பா, அது வரைக்கும் உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்கன்னு சொன்னதும் நம்ம சுகிலாவும் யாருக்கும் தெரியாம இந்த ஒரு வீட்ல வச்சு அவளை பாத்துக்கிட்டு இருந்தா. அவளோட பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்தனால பைத்தியெல்லாம் புடிச்சு இப்படியாச்சும் பொண்ணை பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீட்டை தப்பிக்கிறதுக்கு காம்பவுண்ட் எல்லாம் ஏறினா. ஒரு கட்டத்துல அவ பொண்ணை தேடுறதுக்கு டெய்லியும் அவ புருஷனோட சமாதி கிட்ட போயிட்டு அழுதுகிட்டு இருப்பா. எங்களாலுமே அவளோட வலியை புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே இந்த ஒரு வீட்டுக்கு அவளோட பேத்தி வந்ததும் இனிமே அவளை சுதந்திரமா பாத்துக்க முடியாதுன்னு அங்க இருக்கக்கூடிய கட்டடத்துல அவ கைகாலம் கட்டி அங்க வளர்த்துக்கிட்டு இருந்தா. இதை கேட்ட நம்ம சைக்காட்டிஸ்டுமே இப்ப அவ எங்க இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? நம்ம செக்யூரிட்டியுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சுல, எப்பயும் போல இன்னைக்கு சாப்பாடை ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகிலா போயிருக்கா. பட் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பொண்ணு வந்து இறந்துட்டா. இறந்த சோகம் தாங்க முடியாம அந்த ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருக்க. அவ அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு நானும் உள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவ இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே சத்தம் போடாத, இந்த ஒரு இடத்துல இத்தனை நாளா நம்ம பைத்தியக்காரியை வளர்த்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம 2 பேத்தையுமே வெளியில துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் அவங்களுக்கு தெரியாம நாங்க அந்த ஒரு பணத்தை போய் புதைச்சிட்டு வந்தோம். இத்தனை விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சைக்காட்டிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. இத்தனை நாள் நம்ம தீக்ஷா பயந்தது பேய பார்த்து கிடையாது, இந்த ஒரு வீட்டுக்கு வெளியில மனநல பாதிக்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்த நம்ம தோட்டக்காரியோட பொண்ணு தான். இந்த கடிகாரத்துல ஏற்பட்ட சத்தத்தால அவங்களோட மென்டல் ஹெல்த்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த ஒரு கடிகாரத்தை உன்னை பார்க்க சொன்னது அந்த கடிகாரத்துல இருக்கிற தோட்டக்கார பொண்ணு தான். இத்தனை நாளா அவங்க இதை நினைச்சுதான் பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா சரியா 11:05க்குலாம் அவங்க நடவடிக்கை சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் நான் இவ்வளவு நேரம் வாங்கிட்டு சொன்ன இந்த விஷயங்கள் தான். இனிமே உன்னோட ஒய்ஃபை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம சைக்காட்ரிஸ்ட் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுமே நம்ம ஹீரோவுமே தேங்க்யூ சார், நீங்க இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் என்னென்னமோ சொல்லி இருந்திருப்பான், இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுமே வந்து போயிடுறான். இங்கே அவங்க அம்மா இறந்ததுக்காக அவங்க பாப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கு. அதாவது இறந்து போனா அவங்க பொண்ணுக்காக இவங்க 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியுமே அவங்க 2 பேருக்குமே வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த ஒரு சீனை வந்து முடிக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்து 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம சைக்காட்ரிஸ்டுக்கும் நியூயார்க்ல ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும் போல அங்க போயிருந்திருக்காரு. அவர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்ல லேப்டாப் எப்பயும் போல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வீட்ல இருந்த ஃபுட்டேஜை எதுவுமே டெலீட் பண்ணாம வச்சிருந்திருக்காரு. சரி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 அந்த ஒரு ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட திரும்பவுமே அந்த ஒரு ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறாரு. அப்படியே அந்த ஒரு ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சடனா அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல ஏதோ சரியில்லாததை நம்ம சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்க்கறாரு. என்னடா அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கிறாங்க. அப்படி ஸ்லோ பண்ணி காமிக்கும் போது கடிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு கருப்பான உருவத்தை பார்த்துறாரு. அப்பதான் நம்ம சைக்காட்ரிஸ்ட் புரிஞ்சுக்கிறாரு இத்தனை நாளா நம்ம ஹீரோவோட மாமா, ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட வைஃப் இவங்க 3 பேருமே அந்த இடத்துல உண்மையிலே பேயை தான் பார்த்திருக்காங்க. அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா கரண்ட் டைம்ல அந்த ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம சுகிலாவோட பேத்தியை காமிக்கிறாங்க. இந்த ஒரு பாப்பாக்கு பழைய
பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த ஒரு பாப்பாக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னா 11/5 தான் கொண்டாடுவாங்களாம். அந்த பாப்பாவுமே ஏமா எனக்கு 11/5 பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீயே 11/5 தான் பிறந்த, அதனாலதான் கொண்டாடுறோம்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா அப்பா உயிரோட இல்ல. மணி 11:05 ஆக போகுது. கடிகாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பாப்பா அந்த ஒரு பேய் வீட்டுல இருக்குது. சொன்ன மாதிரி மணி 11:05 ஆகுது. வீட்டுல பழைய மாதிரி லைட் எல்லாம் அணைஞ்சு எரியுது. பேய் வரக்கூடிய அந்த ஒரு இடத்தை பார்த்து பொம்மை வச்சு அந்த ஒரு பாப்பா நிக்க, அந்த ஜன்னல்ல இருந்து சடனா பேய் வரும் பாருங்க. கடைசி வரைக்குமே இந்த ஒரு கடிகாரத்துக்குள்ள இருந்த பேய் யாருன்னே சொல்லல. இந்த படத்தோட ஒய்க்கான மீனிங் இதோட செகண்ட் பார்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுமே ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிட்டு, இதே போல நெக்ஸ்ட் எந்த ஒரு படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிடுங்க.